23 வயசான பொண்ணு டேனி அவங்க கணவர் ரிச்சர்ட்டோட நடுக்கடல்ல சாண்டியாகோ நோக்கி ஒரு சின்ன படகுல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பயணம் பண்ணும்போது லேசான காத்து அடிக்குது. அந்த சமயத்துல அவங்க அதை பெருசா எதுவும் கண்டுக்கல. ஆனா அந்த லேசான காத்து 150 மைல் வேகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சூறாவளியா அவங்களை நோக்கி வந்துட்டு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த சூறாவளி காத்து அந்த படகை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 15 மீட்டர் அளவுக்கு கடல்ல ராட்சசாலிகள்லாம் உருவாயிட்டு இருக்க நேரம் அது. அந்த மாதிரி சமயத்துல இவங்களோட படகு வந்து பார்த்தோம்னா அந்த சூறாவளி காத்துல மாட்டிக்குது. இப்போ அந்த படகு பயங்கரமா அந்த சூறாவளி காத்தால ஆட்டம் காண ஆரம்பிக்குது. ரிச்சர்ட் என்ன பண்றாருன்னா, டேமியை நீ பத்திரமா கீழே போயிரு, நான் இந்த படகை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் சொல்றாரு. டேமி இல்ல என்னால முடியாது, நான் உங்களை விட்டு வர மாட்டேன், நீங்களும் கீழே வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ரிச்சர்ட் அதை கேட்காம நான் அந்த படகை பாத்துக்கணும், நீ கீழே போயிரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. டேமியும் அவங்களோட பேச்சை கேட்டு அந்த படகுக்கு கீழே போயிடுறாங்க. ராட்சசாலிகள் அந்த படகு மாட்டி ஏக்கச்சக்கமா சின்ன பின்னமாகுது. இந்த மாதிரி சமயத்தில் டேமிக்கு என்ன ஆகுதுன்னா வந்து தலையில பயங்கரமா அடிபட்டு மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. இந்த மயக்க நிலை கிட்டத்தட்ட 27 மணி நேரம் நீடிக்குது. அவங்க மயக்க நிலை தெளிஞ்சு கண்ணு விழிச்சு பார்க்கும்போது படகெல்லாம் தண்ணி தேங்கி நிக்கிறத பாக்குறாங்க. அவங்க மைண்ட்ல முதல்ல என்ன தோணுதுன்னா, ரிச்சர்ட்டுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா படகு கீழே இருந்து மேல் நோக்கி ஓடி போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா ரிச்சர்ட் காணோம். அவர் பெரிய ராட்சசாலிகளை மாட்டி மாயமா மறைஞ்சு போயிறாரு. அந்த இடத்துல அந்த சமயத்துல டேமி மட்டும் அந்த படகுல தனிச்சு போயிருக்காங்க. ரிச்சர்ட்டுக்காக பயங்கரமா அழுறாங்க. அவங்க என்னதான் அழுது புலம்புனாலும் அடுத்து அவங்க உயிர் வாழணும் இல்லையா, அதுக்காக அவங்க எதனா பண்ணி தானே ஆகணும். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த படகுல எங்கெங்கெல்லாம் ஓட்டைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் படகுல தேங்கி நிற்கிற தண்ணிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றுறாங்க. இதுக்கப்புறம் தாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா வந்து சாப்பாடு. ஏன்னா அந்த படகுல கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு தேவையான சாப்பாடு மட்டும்தான் இருந்தது. அந்த ஒரு வாரத்துக்கும் குறைவான சாப்பாடுகள், தண்ணி மட்டும்தான் அந்த படகுல இருக்கு. அதை வச்சுதான் அவங்க அடுத்து உதவி கிடைச்சு அவங்க காப்பாத்தி போற வரைக்கும் போராடி ஆகணும். அடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, நமக்கு எதனா உதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படகுல இருந்து அவசர நிலை ரேடியோ வந்து பார்த்தோன்னா பயன்படுத்துறாங்க. அதை பயன்படுத்தி யாருன்னா உதவி கூப்பிடுவோம், இந்த மாதிரி எனக்கு நிலைமை ஆயிடுச்சு, யாருன்னா வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்றாங்க. அவங்களோட துரதிருஷ்டவசமா அந்த படகுல இருந்த அந்த ரேடியோ வந்து பார்த்தோன்னா செயலிழந்து போயிடுது. எந்த ஒரு சிக்னலும் இங்கிருந்து போல, எந்த ஒரு சிக்னலும் இவங்களுக்கு வரல. அவங்க தப்பிக்கிறதுக்காக இருந்த ஒரே ஒரு வழியும் இந்த இடத்துல தடைப்பட்டு போயிடுது. இந்த இடத்துல நம்ம எல்லாருமே டேமியை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. டேமிக்கு வந்து இந்த கடல் பயணம் மேற்கொள்றது, கப்பல்களை கையாளுறதுல வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே முன் அனுபவம் நிறைய இருக்கு. அந்த ஒரு முன் அனுபவம் தான் இப்ப டேமிக்கு கை கொடுக்குது. இந்த இடத்துல டேமி என்ன பண்றாங்கன்னா, மேப் எடுத்து பக்கத்துல எதனா தீவுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறாங்க. அந்த தீவுக்கு எப்படியா நம்ம போயிட்டோம்னா நம்மளை யாராவது காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சிருந்த இந்த பாய மரத்தெல்லாம் சரி பண்ணிட்டு செக்ஸ்டென்ட், அதுக்கப்புறம் சைட் ரிடக்ஷன் டேபிள் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்க தீவுக்கு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கப்பலம் வந்து பார்த்தோன்னா அந்த படகம் வந்து பொறுமையா அந்த தீவை நோக்கி நகர ஆரம்பிக்குது. இரவு நேரத்துல அவங்க சோர்வா இருக்கும்போது அவங்க கண்களுக்கு பயங்கரமான ஒரு பெரிய வெளிச்சம் தென்படுது. அது என்னன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய கப்பல் அந்த சிறிய படகம் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே டேமிக்கு எல்லை இல்லாத சந்தோஷம். ஆஹா, ஒரு பெரிய கப்பல் வருது, நம்ம தப்பிச்சுட போறோம், நம்மளை காப்பாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படகுல இருந்த பிளார் கன்னை யூஸ் பண்ணி வானத்தை நோக்கி சுடுறாங்க. அது கலரா ஒரு லைட்டோட வெளியில மேல போகுது, மேல் நோக்கி போகுது. அந்த கப்பல்ல இருக்கவங்க யாருனாச்சும் நம்மளை பார்த்துட்டு நம்மளை காப்பாத்திடுவாங்க சொல்லிட்டு டேமி ரொம்பவே நம்பிக்கையோட இருக்காங்க. அந்த கப்பலும் அவங்க சின்ன படகம் நோக்கி வந்துகிட்டே இருக்கு. துரதிருஷ்டவசமா அந்த கப்பல்ல இருக்கிற யாருமே வந்து பார்த்தோன்னா அந்த சிக்னலை சரியா கவனிக்கல. அந்த பெரிய கப்பலும் அந்த படகை கிராஸ் பண்ணி போயிடுது. இதை பார்த்த உடனே டேமியால அதை ஏத்துக்கவே முடியல. அவங்க ரொம்பவே டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. இது உண்மையாலே பெரிய கப்பல் தான் நம்மளை நோக்கி வந்ததா, இல்லை இது நம்மளோட பிரம்மையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்ப நிலைக்கு போயிடுறாங்க. இப்படியே நாட்களும் போயிட்டே இருக்கு. அவங்க கிட்ட இருந்த சாப்பாடு, தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து போயிடுது. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, டேமி வந்து ஒரு வெஜிடேரியன். அவங்க இந்த நான்வெஜ் அப்படின்றதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா கடல்ல அவங்களுக்கு இப்போதைக்கு சாப்பிட்றதுக்குன்னு இருக்கிறது கடல்ல இருக்கிற மீன்கள் மட்டும்தான். அவங்க வேற வழியே இல்லாம கடல்ல குதிச்சு அந்த மீன்களை வேட்டையாடி தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. குடிக்கிற தண்ணிக்காக இரவு நேரத்துல மழை பொழிஞ்சுன்னா அந்த மழையில இருந்து தண்ணியை சேவ் பண்ணி அவங்க குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படியே நாட்களும் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 41 நாட்கள் வந்து பார்த்தோன்னா அவங்க கடந்துடுறாங்க. ஒரு பகல் வேலையில டேமி பசினால ஒரு மயக்க நிலையில இருக்காங்க. அவங்க காதுல ஏதோ பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது. பொறுமையா கண் விழிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய கப்பல் அவங்களுக்கு ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கிறதா அவங்க பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே டேமி இந்த முறையே இது ஒரு பிரம்மையா தான் இருக்கும், உண்மையா இருக்காது அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. சரி, எதுக்கும் ஒரு முறை முயற்சி செஞ்சுதான் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த பிளார் கன்னை வந்து பார்த்தா அந்த கப்பலை நோக்கி சுடுறாங்க. ஆனா இந்த முறை அந்த பெரிய கப்பல் டேமியை பார்த்துறாங்க. டேமியை நோக்கி அந்த பெரிய கப்பல் வருது. அந்த பெரிய கப்பல்ல வந்தவங்க முதல் வேலையா என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய கயிறுல உணவுப் பொருட்கள் எல்லாம் கட்டி முதல்ல டேமிக்கு கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் டேமியும் பத்திரமா கூட்டிட்டு போய் அவங்க காப்பாத்திடுறாங்க. இது உண்மையா நடந்த ஒரு சம்பவங்க. இந்த கதையை மையப்படுத்தி 2018 அட்ரிஃப்ட் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க. இப்ப இந்த கதையை எடுத்துட்டுனா கூட இந்த டேமி கூட போன அவங்க கணவரை இறந்துடுவாரு. சாப்பிட்றதுக்கு சாப்பாடும், குடிக்க தண்ணி, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அடிப்படை விஷயமும் இல்லாத சமயத்திலும் நடுக்கடல தனிச்சு இருக்கும் போதும் அவங்க நம்பிக்கையை அவங்க கைவிடவே இல்லை. கண்டிப்பா நம்ம உயிர் பழைப்போம், கண்டிப்பா நம்மளை யாருன்னா காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன உறுதியோட இருந்தாங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலும் கடினமான சுச்சுவேஷன் நிறைய வரலாம்.
அந்த மாதிரி சமயத்துல மன உறுதியோட நம்ம மனசை தளர விட்டாம கண்டிப்பா இதை நம்ம கடந்து போயிடுவோம், வாழ்க்கையில நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எப்பவுமே முயற்சி பண்றதை கைவிட்டவே விட்டுறாதீங்க. ஜெயிக்கிற வரைக்கும் இந்த அலைகளை போல முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்ணீர் கலந்து கடல் நீர்